சில அனலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கோல்டு வந்து பெர் கிராமுக்கு $3,650 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆச்சு. கூடிய விரைவில் $4,000 போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆனனால எங்களால் அந்த மாதிரி நம்புற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் டாலர் டேர்ம்ஸில் சொன்னால சொல்கிறேன், அதையும் நம்புற மாதிரி இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ டபுள் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ வாங்கிடலாமா? இப்போ உங்களுக்கு இப்போ நான் கேட்டது இப்போ உங்களுக்கு கூட தோணலாம், இவ்வளோ நேரம் நான் இதை தானடா சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் அங்கேயும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்புற மாதிரி நடக்கவும் எங்களுக்கு இந்த மாதிரியும் தோணுது, வாங்கிடலாமா இப்பயே அப்படின்னு. இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? சரி, நானும் வந்து வாங்கக்கூடாதுங்கிற ஸ்டேட்மெண்ட் நானும் கொடுக்கல. நீங்கள் வாங்காதீங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ரொம்ப ஓவர் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கமாடிட்டியில் பண்ணுறது நீங்கள் யோசிச்சு பண்ணணுங்கிறது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். 10 இயர்ஸில் டபுள் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். டபுள் ஆனாலும் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அது யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற சினாரியோ இன்னும் வேர்சன் ஆனாலும் ஆகும். வேர்சன் ஆச்சுன்னா கோல்ட் மைட் பெர்ஃபார்ம் வெல். இதே வந்து எல்லா கண்ட்ரீஸும் ஒத்துமையா இருந்து நாளைக்கே வந்து எல்லா கண்ட்ரீஸும் ஸ்மூத்தா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வில் லுக் அட் ஈக்விட்டி as an asset class. ஏன்னா அங்க growth அதிகம் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, 10 இயர்ஸ்ல டபுள் ஆகுதுன்னே வச்சுப்போம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா